بسم الله. இப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக இங்கே வந்திருக்கேன். இதை பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மறுபடியும் இதில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் விருப்பமாக இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது. நன்றி. இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப புதுசாக இருந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. முஸ்லீம் மதத்தை பற்றி அவங்க என்ன கொள்கை பின்பற்றுறாங்க அந்த மாதிரிலாம் ஓகே ஒரு ஐடியாஸ் கிடச்சி. சில இது நாங்களுமே இந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அது வந்து அவங்க பேசும்போது அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிருக்கு. அப்புறம் இதில் வந்து நாங்களும் ஒரு பார்ட்டாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, பயனுள்ளதாக இருந்துச்சு. இன்னொன்று எழுதுறதுக்கு சான்ஸ் கிடைச்சு. நாங்கள் நம்ம ஸ்கூலில் காலேஜில் படித்து அதுக்கப்புறம் ரொம்ப எழுத மாட்டோம், தமிழே யூஸ் பண்ண மாட்டோம். அது நம்ம வீட்டிலேருந்து எழுதுறதுக்கு அது வந்து ரொம்ப ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்குது. இந்த நிகழ்ச்சி இன்னும் நடத்தலாம், நல்லா இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சம் டைம் கொஷின் கேட்குறது ஆன்சர் பண்ணுற டைம்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ண. நான் கிட்ஸ் வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி எல்லாமே ஓகேவா இருந்துச்சு. நிகழ்ச்சி நல்லா சிறப்பாக நடந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லபடியாக இருக்குது. இப்போ வந்ததுக்கு ஒரு சந்தோஷம். இஸ்லாத்தை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா இது ஒரு தமிழ மக்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இந்த தலைப்புக்காக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய இந்த வசனங்களை படிக்கும் போதும் தெரிஞ்சுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. அதாவது மேலோட்டமாக தெரிஞ்ச விஷயங்கள் உண்மை என்ன விஷயம் இங்கே சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க உதவியாக இருந்துச்சு. அதனால தான் குரான் எடுத்துருக்கு. இன்னுமே இது ஆர்வம் அதிகமானதுனால இன்னும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். இது அது உதவியாக இருந்துச்சு. இவங்க பேசுறது அப்படிதான். எல்லாருமே சொல்றப்ப உண்மையான இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவியா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி எனக்கு உதவியா இருந்துச்சு. இல்ல உண்மையிலே உதவியா இருந்துச்சு இது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா எல்லாரும் ஒரு ஒரு விதமா சொல்லுவாங்க. உண்மையிலே இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்றதை வச்சுதான் நாங்க ஒரு கருத்துல இருந்திருப்போம். பட் இவங்க நிறைய படிச்சவங்க இவங்க சொல்றப்ப வந்து உண்மையிலே இதுதான் சொல்லுது, மற்றவங்களோட இது வந்து தெளிவான ஒரு கருத்தை எங்களுக்கு இருக்குது. மதத்து மேல ஒரு மரியாதை வந்திருக்கு நமக்கு. இது கட்டாயம் இது செய்ய வேண்டிய ஒன்று தான். எந்த காலத்துக்கும் இது மக்களால் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும். நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு. அப்போது எல்லாருமே வந்துட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நமக்கு எனக்கு என்னன்னா மனுஷனை பார்க்கணும், அந்த ஒரு கான்செப்ட் என்னோடது. எனக்கு வெறுப்பு எதுவுமே யார் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் எனக்கு வெறுப்பு இதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன நம்புறாங்களோ அவங்க வந்துட்டு அதை அவங்க நம்பட்டும். அது அவங்களுடைய விருப்பம். ஒருத்தர் விருப்பத்தில் நம்ம தலையிடக்கூடாது. அந்த ஒரு கான்செப்ட் என்னோடது. அதனால் நான் யாரையும் வெறுக்க மாட்டேன். யாரு கூடயும் ஒரு அவங்க அதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். என்னோட கொள்கை எனக்கு, அவங்களோட கொள்கை அவங்களுக்கு. ஆனால் எல்லாத்தையும் மதிக்கணும், அவ்வளோதான் என்னோட விருப்பம். நல்லா இருந்துச்சு, ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சு, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு இங்கே வந்ததோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது முஸ்லீம்ஸ்னால் எப்படி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட பாண்டிங் எப்படிங்கிறது இப்போ எனக்கு புதுசாக இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. முதல் முறையாக நான் வந்து கலந்துட்டு இருக்கிறேன். என் பேர் கிருஷ்ணன், நான் திருவண்ணாமலை. ரொம்ப சிறப்பாக நடந்துருக்குது. நான் எல்லா விஷயங்களும் கேட்டிருக்கிறேன். இனி இதை பற்றி கொஞ்சம் நானும் வந்து புக்கும் வாங்கியிருக்கிறேன். குரானுடைய புக்கு, திருக்குறானுடைய புக்கு நான் வாங்கியிருக்கிறேன் தமிழில். அது படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். புதுசாக வந்ததுனால எனக்கு ஒன்றும் அதிகமாக பேச தெரியல. ரொம்ப நன்றி. பயனுள்ளதாக இருந்தது. இது போல நடக்கணும். நம்ம எல்லாம் ஒரு ஒற்றுமைக்கு உதாரணமாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். என் பேர் விஜயகாந்த். இந்த நிகழ்ச்சியில் முதல் முறையாக கலந்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது மூலமா இஸ்லாமை பற்றிய மிகப்பெரிய புரிதல் வந்து மக்களுக்கிடையே உருவாகுது. இந்த நிகழ்ச்சி மேலும் வளரும். அடுத்த ஆண்டுகள் வந்து இப்போ வந்து இங்கே வந்து 50 பேர் வந்து 100 பேர் வந்துருக்காங்க. இன்னும் ஒரு 1000 பேர், ஒரு 500 பேர் வர அளவுக்கு நிகழ்ச்சி பெருசாக மேலும் வரணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். மிக பயனுள்ளதானது. ஸோ அதான் மக்கள் கிட்ட இருக்க வந்து இஸ்லாம்ன்ற ஒரு புரிதல். ஓகேங்களா, இப்போதைக்கு நம்ம மீடியாக்கள் தானே. ஸோ மீடியாக்கள் வந்து இஸ்லாத்தை பற்றி மக்கள்கிட்ட முதல்ல சொல்லும் போதே தீவிரவாதம்னா என்னன்றது ஒரு விஷயங்கள் நம்ம அது மாதிரி ஒரு கெட்ட விஷயங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடாதுன்றதுல வந்து இது வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும் மக்களுக்கு மத்தியில். நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்ட கேள்வியெல்லாம் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விருந்து சூப்பராக இருந்துச்சு.
ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. இப்படி நடந்துக்கணும் எல்லாமே சொன்னாங்க. இஸ்லாம் பற்றி என்னென்ன வேணும், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக டீட்டெயிலாகவே சொன்னாங்க. கண்டிப்பாக வரலாம். நல்லா இருந்தது. எல்லா ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு. எல்லா டாப்பிக்கையும் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நல்லா புரிஞ்சிச்சு. சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. வரும், கண்டிப்பாக வரும்.